அண்மை செய்தி எம்சான் பிசான் ஜல்லி ஆகியவற்றை 1000 ரூபாய் குறைந்து விற்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. எம்சான் பிசான் ஜல்லி ஆகியவற்றை 1000 ரூபாய் குறைத்து விற்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு குறித்து இந்த விற்பனையாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். எம்சாண்ட், பிசாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு ஏற்றப்பட்ட விலையிலிருந்து ரூபாய் 1000 குறைத்து விற்பனை செய்திடவும், சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 33 நிர்ணயித்திடவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் கல்குவாரி, கிரஷர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மனுவில் தெரிவித்துள்ள கோரிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கல்குவாரி, கிரஷ் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் எம்சாண்ட், பிசாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு ஏற்றப்பட்ட விலையிலிருந்து ரூபாய் 1000 குறைத்து விற்பனை செய்யப்படும் என சங்கத்தினரால் ஏற்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 33 என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அரசாணை ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்தர் ரெட்டி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றார்கள். அந்த வகையில்தான் எம்சான், பிசான் மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு ஏற்றப்பட்ட விலையிலிருந்து ரூபாய் 1000 குறைத்து விற்பனை செய்திடவும், சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 33 நிர்ணயித்திடவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.